எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம ஜனாசா தொழுகையை பற்றி பார்க்கலாம். ஒருவர் இறந்து விட்டால் அவருக்காக ஜனாசா தொழுகை நடத்துவது ஒவ்வொரு தனிநபர் மீதும் கடமை அல்ல, மாறாக சமுதாயத்தின் கடமையாகும். அது ஒரு ஊரில் உள்ளவர்கள் யாரேனும் ஒருவர் இந்த தொழுகையை நடத்தலாம். அதே மாதிரி நம்ம பெண்கள் ஜனாசா தொழுகையை கலந்து கொள்ளலாமா கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர் இருக்குது. ஆனால் பெண்கள் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளலாம். அதே மாதிரி தொழுகை நடக்கக்கூடாத நேரம் எதுன்னு பார்த்தோம்னா, சூரியன் உதிக்கும் நேரம், சூரியன் உச்சிக்கு வரும் நேரம், சூரியன் மறையும் நேரம் ஆகிய 3 நேரங்களில் தொழுவதோ இறந்தவர்களை அடக்கம் செய்வதோ கூடாது. தொழுகை நடத்த தகுதியானவர் யாருன்னு பார்த்தோம்னா, ஒருவர் இறந்துவிட்டால் அவர்கள் வாரிசு அவர்களுக்கு தொழுகை நடத்த உரிமை உண்டு. அப்படி இல்லைன்னா வேறு யாராவது மற்றவர்கள் தொழுகை நடத்தலாம். இமாம் நிற்க வேண்டிய இடம் எதுன்னு பார்த்தோம்னா, இறந்தவர்கள் ஆணாக இருந்தால் உடலை முன்னால் குறுக்கு வசமாக வைத்து இறந்தவரின் தலைக்கு நேராக இமாம் நிற்க வேண்டும். இறந்தவர் பெண்ணாக இருந்தால் அவரது வயிற்றுக்கு நேராக இமாம் நிற்க வேண்டும். இதுதான் சட்டம். ஜனாசா தொழுகையில் ஒழு செய்கிறது அவசியம். ஒழு செய்யணும். கிப்லாவை முன்னோக்குதல் பார்த்தோம்னா, மற்ற தொழுகைகளை கிப்லாவை நோக்கி தொழுவது போல ஜனாசா தொழுகையும் கிப்லாவை நோக்கி தான் நம்ம தொழ வேண்டும். அதே மாதிரி நம்ம தக்பீர் கட்டுறது எப்படின்னு பார்த்தோம்னா, ஜனாசா தொழுகையில் ருக்கு சஜிதா போன்றவை கிடையாது. நின்ற நிலையில் சில பிரார்த்தனையை செய்வது தான் ஜனாசா தொழுகையாகும். அதில் முக்கியமானது அல்லாஹ் அக்பர் அப்படின்னு கூறுறது. மற்ற தொழுகையில் துவக்கத்தில் ஜனாசா தொழுகையில் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு 4 அல்லது 5 தடவை தூக்கலாம். அதே மாதிரி 4 முறை தக்பீர் கூறுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக இருந்தது என்று கூறுறாங்க. தக்பீர்களுக்கு இடையே ஓத வேண்டிய துவா நம்ம பார்த்தோம்னா, முதல் தக்பீரில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். 2வது தக்பீரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது சலாம் கூறணும். 3, 4 தக்பீர்களில் இறந்தவர்களுக்காக பாவ மன்னிப்புக்காகவும் மறுமை நன்மைக்காகவும் நம்ம துவா செய்யலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச தாய்மொழியிலேயே நம்ம துவா செய்யலாம், அரபு மொழியிலேயே நம்ம துவா செய்யலாம். மரணித்தவர்களுக்காக செய்ய வேண்டியவையும் செய்யக்கூடாதவையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, அவங்க கடன் வாங்கியிருந்தா அவங்களோட வாரிசுகள் அவங்களோட கடனை அடைக்கணும். அதே மாதிரி இறந்தவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யணும். அவங்களுக்காக அவங்க மரணிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய விஷயம் 3 விஷயம்தான். ஒன்று அவங்களோட நிலையான தர்மம், பயன் தரக்கூடிய கல்வி, தனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியிருக்காங்க. இறந்தவர்களுக்காக நம்ம அவங்களோட நன்மைக்காக நம்ம தர்மம் செய்யலாம். அதே மாதிரி அவங்க ஹஜ் உம்ரா செய்யணும் நேர்ச்சி செஞ்சிருந்து அவங்க செய்ய முடியாமல் போயிருந்தா அவங்க பிள்ளைங்கள் அவங்களுக்காக செய்யலாம். அதே மாதிரி நோன்பு நாளில் நோன்பு நோற்க முடியாமல் அவங்க மரணிச்சு இருந்தாங்கன்னா அவங்களுடைய நோன்புகளை நம்ம எடுத்து நோக்கலாம். அதே மாதிரி இறந்தவர்களுக்காக நம்ம துவா செய்யலாமே தவிர அவங்கள என்ன தான் தவறு செஞ்சுருந்தாலும் அவங்கள ஏசக்கூடாது. ஏன்னா அவங்க அவங்களுக்குள்ள நன்மையோ தீமையோ அவங்களுக்குள்ள பலனை அல்லாஹ் கொடுப்பான். அதனால் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்கள பற்றி நம்ம எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம ஏசக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது. கண்ணீர் விட்டு அழலாம். துக்கம் 3 நாள் மட்டும்தான் நமக்கு. மூடத்தனமான காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அது என்னென்ன மூடத்தனமான காரியங்கள் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இறந்தவர்களுக்காக நம்ம யாசின் ஓதுறது, ஃபாத்திஹா 3வது ஃபாத்திஹா 7வது ஃபாத்திஹா, வருஷத்துக்குள்ள ஃபாத்திஹா, அதுக்கப்புறம் அவங்களுக்காக திக்ரு ஓதுறது, லாத்திஃப் ஓதுறது, அதே மாதிரி வீட்டில் இருந்து விருந்து அவங்களுக்கு கொடுக்குறது, கருப்பு ஆடையை நம்ம சோகத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக கருப்பு ஆடை அணிகிறது, அப்புறம் மையத்துக்கு நகம் வெட்டுறது, பல் துவக்குறது, இந்த மாதிரி. அப்புறம் மையத்து வீட்டில் விளக்கு ஏற்றுவாங்க, அப்புறம் ரொட்டி கறி போடுவாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. மயத்தில் மூக்கில் பஞ்சை வச்சு அடைப்பாங்க, அந்த மாதிரி இதுவும் நம்ம செய்யக்கூடாது. வயிற்றை அழுத்தி உடலில் உள்ள அசுத்தங்களை வெளியேற்றுதல், ஜனாசாவை குளிப்பாட்டும் போது திக்ரு ஓடுறது, அப்புறம் குளிப்பாட்டும் போது மையத்தின் நெற்றியில் சந்தனம், இந்த நறுமண பொருள் இதெல்லாம் எதுவும் எழுதுறது, நறுமண பொருளால் எழுதுறாங்களா அந்த மாதிரி எழுதுறது, ஜனாசா எடுத்து செல்லும்போது திக்ரு ஓதிக்கிட்டு போகிறது,
ஜனாசா தொழுகையும் போது ஒவ்வொரு தக்பீர் போது கையை அவிழ்த்து விட்டு ஓதுறது, அப்புறம் கபூரின் மேல் வந்து செடி கொடி இதெல்லாம் நடுறது, அப்புறம் கபூரில் வந்து எழுதுறது, கல்வெட்டு பதிக்கிறது, அப்புறம் வந்து இறந்தவங்க வந்து வருவாங்கங்கிற நம்பிக்கையில் வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றி வைக்கிறது, அடக்கம் செய்து முடித்ததுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றது, அடக்கம் செஞ்சுட்டு வந்தோம்னா இறந்தவர்களுக்காக உறவினர்களிடத்தில் வந்து முசாஃபா செய்கிறது, அடக்கம் செய்துவிட்டு திரும்பும்போது கபருக்கு முதுகை காட்டாமல் திரும்புறது, அப்புறம் இறந்தவர் விரும்பி சாப்பிட்டதை வந்து தர்மம் செய்கிறது, அடக்கம் செய்து மறுநாள் காலையில் கபூரை போய் பார்க்கிறது, தனக்காக முன்னரே கபூரை வந்து தயார் செய்தல், வெள்ளிக்கிழமை தோறும் வந்து பெற்றோருக்காக கபூரை வந்து ஜியார் செய்தல், சௌவான் 15 அன்று கபூருக்கு செல்லுதல், சௌவான் 15 அன்று இறந்தவர் பெயரால் உணவு சமைத்தல், ஃபாத்திஹா ஓதுதல், சௌவான் 15 அடக்கத்தலத்தை அலங்காரம் செய்தல், 2 பெருநாட்களும் கபூருக்கு செல்லுதல், இது போன்ற செயல்கள் அனைத்தும் வந்து ஃபித்ரத்தாகும். இவை அனைத்தும் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். இவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் காட்டித்தரவில்லை. அல்லாஹ்வின் தூதர் காட்டித்தராத காரியங்களை மார்க்கம் என்று நாமவே செய்து வந்து அல்லாஹ்விடம் வந்து அங்கீகரிக்கப்படாது. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து நம்ம வந்து ரொம்பவும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இது எல்லாத்தையுமே, ஏன்னா இது எல்லாமே வந்து ஃபித்ரத்தான காரியங்களாகும். அதனால் இந்த விஷயங்கள் அனைத்துமே தவிர்த்து அல்லாஹ் இடத்துல வந்து நம்மளும் மரணிப்போம். நாளைக்கு நமக்காகவும் நம்ம பிள்ளைங்கள் வந்து துவா செய்யணும். அதுக்காக நம்ம பிள்ளைங்களை நம்ம தயார் செய்து வைக்கணும். இந்த உலகத்தில் நம்மளுக்கு இந்த உலகத்தில் இருக்கிறத விட மறுமையில் கிடைக்கிற வந்து நன்மை தான் நம்மளுக்கு வந்து அதிகம். அதுக்காக தான் இந்த உலகத்தில் வந்து நம்ம வாழணும். அதுக்காக நம்ம பிள்ளைங்களை நம்மளுக்காக துவா செய்கிறதுக்கு நம்ம தயார் செய்து வைக்கணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.